சொந்தங்களே, அன்னைஸ் கிச்சனில் இருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா மீல் மேக்கர் வச்சு தான் நான் ஒரு 65 செஞ்சு காட்ட போகிறேன். இது புரட்டாசி மாதம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா நான்வெஜ்ஜு விரும்ப மாட்டீங்க. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் நாங்கள் வெஜிடேரியன் தான் செஞ்சு காட்ட போகிறோம் இந்த மாதம் பூரா. இந்த மீல் மேக்கர் பார்த்தீங்கன்னாக்கா வெது வெதுப்பான நீரில் ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்காத. ஊற வச்சு ஒரு 3 தரம் நான் இதை நல்லா புழிஞ்சு கழுவி எடுத்து வச்சுட்டேன். நான் இது பாருங்கள், இந்த மாதிரி புழிஞ்சு ஒரு 3 தரம் இதை நான் கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன். இது 4ஆவது தரம் பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி தான் புழிஞ்சு போடணும். தண்ணி கொஞ்சம் கூட இதில் இருக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா நம்ம அரை மணி நேரம் நல்லா வெது வெதுப்பான நீரில் ஊற வைக்கும் போது தான் உள்ளே பார்த்திங்கன்னா கல் மாதிரி இருக்காது, சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் பஞ்சியாக. இப்போ எல்லாத்தையும் நான் புழிஞ்சு எடுத்துக்கிறேன். மீல் மேக்கர் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியிலேருந்து புழிஞ்சு எடுத்து வச்சிட்டோம். இது கூட என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்றதை சொல்லிடுறேன். நான் தேவையான அளவுக்கு தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் பார்த்திங்கனாக்கா அரிசி மாவு, 1 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா கடலை மாவு, 1 டீஸ்பூன் மைதா மாவு, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கரம் மசாலா கொஞ்சம் எடுத்துக்கணும். இதுலேருந்து மொத்தம் இவ்வளோ தான். அது அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கும். அரை டீஸ்பூன் அளவுக்கு ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் போட்டோம். கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் போடுறதால நம்ம கொஞ்சம் காரம் தேவைப்படுது. மற்றபடி பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் காரம் இருக்காது, ரொம்ப காரமே இது இருக்காது. அதனால் நம்ம போடுற இந்த பவுடருக்கு தான் நம்ம மிளகாய்த்தூள் போடுறது. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்குவோம். இதுக்கு தண்ணி எப்படின்னு பத்தாது. அப்போ தான் நம்ம தயிர் சேர்த்துவோம். இது கூட கொஞ்சமாக நம்ம தயிர் சேர்த்து வேண்டியதுதான். ரொம்ப தண்ணியெலாம் நிறைய சேர்க்கக்கூடாது. இந்த கார்ன்ஃப்ளவரு, கடலை மாவு, அரிசி மாவு, மைதா மாவுலாம் இந்த மீல் மேக்கர் கூட ஒன்றா சேர்றது தான் இந்த தயிர் நம்ம ஆட் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு வச்சுருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வைக்கணும். பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஊறினது தான் நம்ம எண்ணெயில் போட்டுருக்கோம். நல்லா ஊற வச்சுட்டோம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம போட்டு எடுக்க வேண்டியது தான். மீல் மேக்கர் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம ஒத்தையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட வேண்டியது தான். இந்த மாதிரி உதிரியாக நம்ம போடும் பார்த்தா நல்லா கிறிஸ்பியாக வரும். பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சேர்ந்துச்சு. நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் வேக வச்சேன். இப்போ நம்ம எடுத்துட வேண்டியது. நல்லா சேர்ந்து வருது. இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகணும். கொஞ்சம் ஒரு நிமிஷம் பொறுத்து எடுக்க வேண்டியது. நல்லா சேர்ந்துருச்சு.
இப்போ நம்ம பாத்திரத்துக்கு பாட்டி வந்துட்டோம். நம்ம அனேஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பராக ரொம்ப அற்புதமாக ஆரோக்கியமான மீல் மேக்கர் 65 செஞ்சு காட்டிட்டேன். புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நான்வெஜ் சாப்பிட்லன்ற ஒரு கவலை இருக்கும். அந்த கவலையே இல்லாத அளவுக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. நான் எந்த அளவில் எல்லாத்தையும் போட்டேன்னா அதே மாதிரி 200 கிராம் அளவுக்கு இது மீல் மேக்கர் நாங்கள் வாங்கினது. வெது வெதுப்பான நீரில் நான் ஊற வச்சு செஞ்சு காட்டிட்டேன். இதே மாதிரி செஞ்சு நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட முடியலன்ற கவலை இல்லாமல் கவலையை நீக்கிடுங்க. அவ்வளோதான். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய அனேஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.